சாமி கண்ணையா அத கேக்கல. இப்ப பாரு, கண் கலங்கி நிக்கிற. இது எல்லாத்துக்கும் காரணம் நான் தான்மா. ஆசைதான் துன்பத்துக்கு காரணம்னு சொல்லுவாங்க. நான் ஏன் என் அம்மாவை பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன்? என் அம்மாவை விட 10 மடங்கு அளவுக்கு பாசம் காட்ட நீங்க இருக்கும்போது இந்த இடம் தான் சொர்க்கம்னு என் மனசு சந்தோஷத்துல இருக்கும்போது எங்கேயோ வேலைக்காரியா இருந்த என்ன எங்க கூட்டிட்டு வந்து ஒரு ராஜகுமாரியா வாழ வச்சு அழகு பாக்குறீங்க. இது எல்லாத்தையும் மறந்துட்டு நான் ஏன் எங்க அம்மாவை பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன்? அது தப்பு தானே? எனக்கு ஒரு அம்மாவா நீங்க இருப்பீங்கன்னு சொன்னதை நான் மறந்து என் மனசையே என்ன பெத்தவங்கள பார்க்கணும்னு நினைச்சுச்சு. அதுக்கான தண்டனை தாம்மா இந்த வேதனை. வானதி, ஏன் இப்படி விரக்தியா பேசுற? 1000 பேர் இருந்தாலும் அம்மாவை போல வராதுன்னு சொல்லுவாங்க. அம்மாங்கிறது ஒரு உறவு மட்டும் இல்லம்மா, அது ஒரு உணர்வு. தவறுதலா அடிபட்டுட்டா கூட அம்மான்னு நம்ம ஏன் கத்துறோம்? அம்மான்ற வார்த்தையில தான் அவ்வளவு சந்தோஷமும் அரவணைப்பும் இருக்கு. நீ உன்னோட நிஜமான அம்மாவை பார்க்கும்போது உனக்கு அது புரியும். நம்பிக்கையோட இருவானதே. நீ என்ன பொன் பொருளுக்கு ஆசைப்பட்டுட்ட விரக்தி ஆகுறதுக்கு? பெத்த அம்மாவை பார்க்க தானே ஆசைப்பட்ட. நம்பிக்கையா இரு. என்ன வேணி? எனக்கு என் பொண்ணு எங்க இருக்கான்னு தெரியணும். உன் மக வானதி தாங்கிறது எப்படி நான் உங்ககிட்ட சொல்றது? வானதி சாமி ஆடினா நான் என்னோட வேதனைய நான் சொல்லி அவகிட்ட சொல்லி அழுதேன். என்ன கூட்டிட்டு போய் என் பொண்ணு உயிரோட தான் இருக்கிறான்னு சாமி சொல்லுச்சு. உன் பொண்ணை இங்க புதைச்சதுக்கான அடையாளம் எதுவும் இல்லாதப்பவே அவ சாகலன்னு உனக்கு தெரிய வேணாம். அவ எங்க இருக்கா, யாரு கூட இருக்கான்னு நான் கேட்டேன். அதுக்கு வானதி, பௌர்ணமி பூஜைக்கு கோவிலுக்கு வா, அப்ப நான் சொல்றேன்னு வானதி சாமி அடி சொன்னா. என் மக உயிரோட இருக்கிறாங்கிற விஷயமே எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு. என்ன பொறுத்த வரைக்கும் வானதி சாமி என் குல தெய்வம். என் குழந்தைய பத்தி பௌர்ணமி அன்னைக்கு நான் வானதி கிட்ட கேட்கணும். அதுக்கு வானதி தான் வரணும். அதுக்கு ராஜேஸ்வரி சம்மதிக்கணும். இத பத்தி நான் ராஜேஸ்வரி கிட்ட பேசி ஆகணும். அந்த சந்திப்பை நீங்க தான் எனக்கு உருவாக்கி தரணும். நான் வேற எதையும் கேட்கல, என் மகளை கேக்குறேன். அதை செய்யறதுக்காக நான் என்ன வேணாலும் ராஜேஸ்வரிக்கு தரேன். என் சொத்துல பாதியை தரேன், என் பிசினஸ்ல பாதியை நான் தரேன். எனக்கு எதுவும் தர வேண்டாம். நான் சந்திப்புக்கு ஏற்பாடு செய்யறேன். ரொம்ப சந்தோஷங்கய்யா. வரேன். மா, ஊர்ல இருந்து வந்ததும் வராததுமா என்ன எதுக்கு இங்கெல்லாம் கூட்டிட்டு வந்திருக்க? இந்த ஊரை உனக்கு சுத்தி காமிக்கலான்னு கேக்குறப்ப கேள்விய வர வர. ஏண்டி, நீயும் அந்த அபியும் சேர்ந்துகிட்டு சாமர்த்தியமா பேசி சாமி கண்ணுகிட்ட இருந்து வானத்தியோட அம்மா யாருங்கிற உண்மைய வாங்கிருக்க வேணாமா? அத விட்டுட்டு முதல்ல அவர் என்னமோ அம்மா யாருன்னு தெரிஞ்சிருச்சுன்னு போன் பண்ணி சொன்னாரா, அதுக்கப்புறம் நேர்ல வந்து சொன்ன தகவல் தப்பான தகவல்னு சொன்னாரா? என்னடி கதையா சொல்லிட்டு இருக்க? மா, என்ன நடந்ததோ அததானே சொல்ல முடியும். என்னடி நடந்தது? ஏன் அபி தான் சொன்னது ஒரு தப்பான தகவல்னு சொல்றதுக்காக வண்டிய போட்டுட்டு அவர் அங்கே இருந்து கிளம்பி இங்க வர்றாரா? இதெல்லாம் நம்பணுமா? இல்ல அபி, அந்த சாமி கண்ணுக்கு கண்டிப்பா உண்மை என்னன்னு தெரிஞ்சிருக்கு. ஆனா ஏதோ ஒரு காரணத்துக்காக அத அவர் சொல்லாம மறைக்கிறார். அதுதான் உண்மை. என்னம்மா சொல்ற?
ஆமாண்டி, நீயே யோசிச்சு பாரு. இதெல்லாம் நீ யோசிக்கணும் ஆர்த்தி. எதையுமே புரிஞ்சுக்காம நீ இப்படியே விளையாட்டுத்தனமா இருந்தீனா என்னடி ஆகுறது? நான் உன்ன ராஜராஜேஸ்வரி வீட்டுக்கு ராணியாக்கி காட்டணும்னு துடிச்சுக்கிட்டு இருக்கேன். நீ என்னடானா போடி. என் மகளை பத்தி சொல்ல அந்த கடவுள் அனுப்பி வச்ச மாதிரி இருக்கே. ஆமா, அந்த கடவுள் தான் என்ன அனுப்பி வச்சிருக்காரு. என் மக எங்க இருக்கான்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியுமே. ஆமா, அந்த சாமி கண்ணுக்கும் தெரியும். ஆனா அவர் உங்ககிட்ட சொல்லாம மறைச்சு வச்சிருக்காரு. நினைச்சேன் அந்த படுபாவி மறைச்சிருப்பாருன்னு நினைச்சேன். ஆமா, சொல்லு, என் மக எங்க இருக்கா? இவதான் என் மகளா? பாடி என் செல்லமே. இன்னைக்குதான் அந்த கடவுள் நானும் நீயும் பாக்கணும்னு அனுப்பி வச்சாரா? ஆமா. என் சந்தன மனமே, ஜவ்வாது மனமே, என் கோடான கொடி செல்வத்தை ஆண்டு அனுபவிக்க வந்த ரத்தனமே. ஆமா அம்மா, இப்பதான் உங்க மக. நான் தான் அவளை எடுத்து வளர்த்தேன். நீ நல்லா இருப்ப தாய். இருக்கட்டும் இருக்கட்டும். வாடா என் தங்கமே, வாடா அம்மா கிட்ட. உன் பிஞ்சு விரலால அம்மாவை வந்து தொடரா தங்கம். வாடா தங்கம். 23 வருஷம் ஆனா என்ன, தாய்க்கு மக சேலைக்கு நூல் மாதிரி தானே. வாடா தங்கம், வாடா தங்கம், வாடா. போ போ, அம்மா கூப்பிடுறாங்கல்ல, போ. உட்காருடா, உட்காரு உட்காரு. அம்மா பக்கத்துல உட்காரு. உன்னை தாலாட்ட ஆசைப்பட்ட, உனக்கு பாலூட்ட ஆசைப்பட்ட, உன்னை சீராட்ட ஆசைப்பட்ட, உனக்கு கொடுக்கணும்னு ஐயோ, இத குடிடா என் செல்லம். என் செல்லம் இல்ல, என் ராசாத்தி இல்ல, என் தங்கம். குடிடா 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 தங்கமே. குடிடா, அம்மா சொல்றேன்ல, குடிமா என் செல்லம் இல்ல. போங்க, வேகமா போங்க. அந்த கிழவ நல்லா பிளான் பண்ணி நம்மள இவகிட்ட மாட்டி விட்டுருக்க ஆர்த்தி. கிழவனை என்ன செய்யற பாரு. மா, ஆனாலும் நீ என்ன அவ மகன்னு சொல்லிட்டியேம்மா. நீ வேற நெருப்புன்னு சொன்னா இப்ப வாய் வந்துருமா? ஓ நல்லதுக்காக தானே சொன்னேன். உன்னை பெரிய பணக்காரி ஆக்கி பாக்கணுங்கிற ஆசையில தானடி சொன்னேன். நம்ம நேரம் எல்லாம் இப்படி தப்பாகும் நானே கனவாடி கண்டேன். அந்த கிழவனை என்ன செய்யறோம் பாரு. ஆனா ஒண்ணு ஆர்த்தி, வானத்தியோட அம்மா யாருன்னு அந்த கிழவனுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கு. அத நான் கண்டுபிடிக்கிறேன். என்னங்க, உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். சொல்லு. நீங்க கோவப்படாம இருக்கணும். கோபமான விஷயத்த கோபப்படாம சொல்றதுக்கு உன்னால மட்டும்தான் முடியும். சொல்லு. இல்லைங்க, அது வந்து என்ன விஷயம்னா. சொல்லு வானதி, என்கிட்ட என்ன தயக்கம்? சொல்லு. நான் இன்னைக்கு வேணியம்மாவை பார்த்தேன். என்னங்க, நானா ஒன்னும் அவங்கள போய் பார்க்கல. கோயிலுக்கு போகும்போது அப்போ வேணியம்மா என் கையை பிடிச்சி எடுத்து அவங்களாதான் பேசினாங்க. பாவங்க, அவங்க அழுதுட்டாங்க. என் காலில் எல்லாம் விழுறாங்க.
இப்ப என்ன வேணுமா உங்களுக்கு? புதுசா ஒண்ணும் இல்ல. நான் அந்த பௌர்ணமி பூஜைக்கு வரணும். அங்க பௌர்ணமி பூஜைக்கு போய் சாமி ஆடணுமாங்க? என்ன நினைச்சிட்டு இருக்காங்க அவங்க? அம்மா அவங்க கிட்ட ஏற்கனவே சொல்லிட்டாங்க வானதி வரமாட்டான்னு. வானதி வருவான்னு அவங்களும் அம்மா கிட்ட சவால் விட்டுருக்காங்க. வானதி, இதுல நீ ரொம்ப கவனமா இருக்கணும். நாங்க போலங்க. ஆனா அவங்கள பார்க்கும்போது ரொம்ப பாவமா இருக்கு. இல்லைங்க, ஒரே ஒரு தடவை தானே, எல்லாரும் கோயிலுக்கு போயிட்டு வரலாங்க. இந்த ஒரு தடவை தான், அதான் உங்ககிட்ட கேக்குறேன். ப்ளீஸ்ங்க. வானதி, உனக்கு ரொம்ப நல்ல மனசுதான், அத நான் குறை சொல்ல விரும்பல. நம்ம செய்யற ஒரு விஷயம் அம்மாவுக்கு பிடிக்கலன்னும் போது நாம ஏன் அதை செய்யணும்? உண்மை, நியாயம், தர்மம் இதெல்லாம் அம்மாவுக்கு தெரியாதா? அவங்க ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் உன்னை போக வேணாம்னு சொல்றாங்க. பின் ஏன் நீ அதுக்கப்புறம் போடுவாங்க? அதனால நம்ம வீட்டுல ஏன் பிரச்சனை வரணும்? வானதி, இதுவரை நீ அவங்கள பாக்குறதுக்கு அந்த கிருஷ்ணவேணிதான் காரணம். அவங்க தான் உன்னை பிரெயின் வாஷ் பண்றாங்கன்னு நம்ம அம்மா நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா மறுபடியும் நீ இப்ப அங்க போனீன்னா அதுக்கு நீ தான் காரணம்னு அம்மா நினைச்சுப்பாங்க. அப்புறம் அவங்க ரொம்ப வருத்தப்படுவாங்க. வானதி, போக வேண்டாம் வானதி, ப்ளீஸ் தயவு செஞ்சு போகாத. வானதிக்கு எப்பவுமே நான் தான்னு சொல்லிட்டேன். ராஜி, வானதி கிட்ட ஏதோ பேசணும்னு வர சொல்லிட்டு இப்படி அமைதியா இருந்தா என்னமா இருக்கும்? என் மனசுல இருக்கிறத நான் சொல்லாமலேயே வானதி புரிஞ்சுப்பான்னு நம்புறேன். கோயில்ல இன்னைக்கு பௌர்ணமி பூஜை. எப்படியாவது வானதி வந்துருவான்னு அந்த கிருஷ்ணவேணி நம்பிட்டு இருக்காங்க. ஆனா வானதி அங்க போக கூடாது. ஒவ்வொரு தடவையும் அந்த சாமி முன்னாடி போய் நிக்கும் போதெல்லாம் சங்கடப்படுறது வானதியாதான் இருக்கிறா. அதனால்தான் என்ன ஆனாலும் சரி, வானதி அந்த கோயிலுக்கு போக கூடாது. அதுவும் முக்கியமா அந்த கிருஷ்ணவேணி வர சொல்லிருக்காங்கிறப்போ வானதி போகவே கூடாது. கார்த்திக், நான் பயப்படுற மாதிரி எதுவும் நடக்காத அளவுக்கு நீதான் வானதியை பாத்துக்கணும். இன்னைக்கு ஒரு நாள் வானதி அந்த கோயிலுக்கு போகாம இருந்துட்டானா அதுவே எனக்கு போதும். போக மாட்டான். நானும் அவகிட்ட அதை பத்தி பேசிட்டேன். இப்போ நீங்களே சொன்னதுக்கு அப்புறம் உங்க பேச்சு மீறி அவன் நடந்து பாடா சொல்லுங்க. அம்மா, நான் எப்பவாவது உங்களுக்கு விருப்பம் இல்லாத விஷயத்த செஞ்சிருக்கேனா? நான் உங்க மனசு கஷ்டப்படுற மாதிரி என்னைக்கும் நடந்துக்க மாட்டேம்மா. நான் பௌர்ணமி பூஜைக்கு கோயிலுக்கு போறது உங்களுக்கு பிடிக்கலன்னா நான் போக மாட்டேம்மா. இது சத்தியம். உன்னை கெஞ்சி கேட்டுக்கிற வானதி, எனக்காக இதை மட்டும் பண்ணு. இன்னைக்கு ஒரு நாள் வானதி அந்த கோயிலுக்கு போகாம இருந்துட்டானா
வானதி, ஐயோ, கார்த்திக், கார்த்திக், என்னங்க? கார்த்திக், கொஞ்சம் சீக்கிரம் வாங்க. வானதி, என்னங்க வாங்க. கார்த்திக், சீக்கிரம் வா. ராஜி, சார் ட்ரிப்ஸ் முடிஞ்சதும் என்கிட்ட வந்து சொல்லுங்க, நான் வந்து வேற ட்ரிப்ஸ் மாத்தி விட்டுறேன். சரிங்க. வானதி, எப்படி இருக்க? உனக்கு ஒண்ணும் ஆகல, நீ நல்லாதான் இருக்க. கோவில்ல வேற யாருக்கும் எதுவும் ஆயிடலையே. இல்ல வானதி, நல்ல வேலை, யாருக்கு எதுவும் ஆகல, எல்லாரும் சேஃப் தான். நேரு வானதி, நான் போய் டாக்டரை பார்த்து கன்சல்ட் பண்ணிட்டு டிஸ்சார்ஜ் பண்ணி கேட்டு வந்துடுறேன். நீ ரெஸ்ட் எடு. மா, இங்க வானதின்னு ஒரு பொண்ணு அட்மிட் பண்ணிருக்காங்க. ஸ்பெஷல் வார்டு உள்ள இருக்காங்க மேடம், உள்ள போங்க. அங்கேயா? அம்மா, நல்ல வேளை அப்படி எதுவும் நடக்கல. நாம ஒண்ணு நினைச்சா தெய்வம் ஒண்ணு நினைக்கும்னு சொல்றது நிஜம்தான் போல. எப்படியாச்சும் உன்கிட்ட இருந்து என் மக எங்க இருக்கான்னு தெரிஞ்சுக்கலான்னுதான் நான் கோவிலுக்கு வந்தேன். ஆனா நான் நினைச்சது ஒண்ணு, நடந்தது ஒண்ணுமா ஆயிடுச்சு. பரவாயில்லம்மா, ஒன்னாலதான் என் மகளை பத்தின உண்மை எனக்கு தெரியணும்னு விதி இருந்தா அது யார் தடுத்தாலும் என்னைக்கா இருந்தாலும் அது எனக்கு தெரிய வரும். அது வரைக்கும் அவசரப்படாம நான் அதுக்காக காத்துக்கிட்டு இருக்க தயார்வானதே. இதுக்கு மேல எந்த விதத்திலையும் என்னால உனக்கு தொந்தரவு இருக்காது. இதுவரைக்கும் நீ கஷ்டப்பட்டதெல்லாம் போதுவானது. இப்ப நீங்க எதுக்கு இங்க வந்தீங்க? உங்களால அவ இப்ப இந்த நிலைமையில இருக்கா. இன்னும் உங்களால வானதி என்னெல்லாம் கஷ்டப்பட போறான்னு தெரியல.
என்னங்க என்ன பேசுறீங்க நீங்க? நீ சும்மா இரு வானதி, உனக்கு ஒண்ணுமே தெரியாது. அந்த ஊருக்கு வந்தாலே வானதிக்கு ஏதாவது பிரச்சனை ஆகுனுதா அம்மா அன்னைக்கு அனுப்ப மாட்டேன்னு சொன்னாங்க. இருந்தும் நீங்க அவளை கட்டாயப்படுத்தி வர வச்சதுக்கு இப்போ என்ன நிலைமையில இருக்கான்னு பாத்தீங்களா? என்னங்க என்ன? நான் ஒத்துக்கிறேன். வானதியோட இந்த நிலைமைக்கு நான் தான் காரணம். என்னோட சுயநலத்துக்காக நான் வானதியை ரொம்பவே கஷ்டப்படுத்திட்டேன். இனிமே வானதிக்கு என்னால எந்த சங்கடமும் வராதுன்னு சொல்லிட்டு போறதுக்காக தான் வந்தேன். வேணியம்மா, இனி என்னால வானதிக்கோ உங்க குடும்பத்துக்கோ எந்த தொந்தரவும் இருக்காது. வரேன் வானதி. நான் இங்கதான் இருக்கேன். அப்பா, அப்பா. கிருஷ்ணவேணி. இல்லப்பா, வேணியம்மா வரல. கிருஷ்ணவேணி, தன் மகளை பத்தின உண்மையை தெரிஞ்சுக்க பௌர்ணமி பூஜைக்கு எவ்வளவு ஆசையா வந்திருந்தா, அதுக்கு பலன் இல்லாம போச்சு. அன்னைக்கு கோயிலுக்கு நீயும் அம்மா பத்தி தெரிஞ்சுக்கணும்னு ஆசையா வந்திருந்த, அதுக்கும் பலன் இல்லாம போச்சு. எனக்கு கிருஷ்ணவேணி மகளை பத்தி ஏற்கனவே ஒரு உண்மை தெரியும். அப்பா, என்ன சொல்றீங்க நீங்க? கிருஷ்ணவேணி மக யாருன்னு எனக்கு தெரியும். அப்புறம் ஏன்பா அதை பத்தி பேசாம இருந்தீங்க? அந்த உண்மையை சொல்ல முடியாம ஒரு குற்ற உணர்ச்சியோட நான் செத்து போயிருப்பேன். அப்பா, நீங்க என்ன சொல்றீங்க? எனக்கு புரியல. என்ன சொல்றீங்க? சொல்றேம்மா, கிருஷ்ணவேணி மக யாருங்கிற உண்மை எனக்கு தெரியுமா. அது தெரிஞ்சிருந்தும் நான் ஒரு காரணத்துக்காகத்தான் அன்னைக்கு சொல்லாம விட்டுட்டேன். அப்பா, என்ன சொல்றீங்க? அப்பா, உங்களுக்கு வேணியம்மாவோட பொண்ணு யாருன்னு தெரியுமாப்பா? தெரியுமா, எனக்கு தெரியும். எனக்கு ஏற்கனவே தெரியும். யாருப்பா? யாருன்னு சொல்லுங்கப்பா. அப்பா, யாருன்னு சொல்லுங்க. கிருஷ்ணவேணியோட மக. சொல்லுங்க. கிருஷ்ணவேணி மக. கிருஷ்ணவேணி. சொல்லுங்கப்பா. கிருஷ்ணவேணியோட மக. வானதி, என்ன ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வந்ததுல இருந்து ஏதோ யோசனையிலே இருக்க மாதிரி இருக்கு. சாமி மாமா என்ன சொன்னாரு? அவரு ஏதோ சொல்ல வந்த மாதிரி இருந்துச்சு. அது வந்துங்க, அப்பா என்கிட்ட கிருஷ்ணவேணி அம்மா பொண்ணு யாருன்னு சொல்ல வந்தாரு. கிருஷ்ணவேணி மகளை பத்தி ஏற்கனவே ஒரு உண்மை தெரியும். கிருஷ்ணவேணி மக. நீ சொல்றத வச்சு பார்த்தா அவருக்கு கிருஷ்ணவேணி மகளை பத்தி ஏதோ தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஆமாங்க, எனக்கும் அப்படிதான் தோணுது. அதனாலதான் அவர் என்கிட்ட பேசணும், என்கிட்ட இந்த விஷயத்த பத்தி சொல்லணும்னு நினைச்சிருக்காரு. அவருக்குதான் கிருஷ்ணவேணி அம்மாவை தெரியுமே.
ஏன் அவங்க கிட்ட சொல்லாம உங்ககிட்ட சொல்லணும்னு நினைச்சாரு? அதுதான் எனக்கும் புரியல. அதுதான் யோசிச்சுட்டு இருக்கேன். கிருஷ்ணவேணியோட பொண்ணு யாருன்னு தெரிஞ்சாதான் கிருஷ்ணவேணி அம்மா உன்னை பார்க்க வரதை நிறுத்துவாங்க. அப்பதான் நீங்க அம்மாவும் சந்தோஷமா இருக்க முடியும். சாமிக்கன் அப்பாவோட ஹெல்த் கண்டிஷன் ரொம்ப மோசமா இருக்கு. எந்த நேரத்துலயும் என்ன வேணாலும் நடக்கலாம். எனக்கு அப்பாவை நினைச்சா ரொம்ப பயமா இருக்குங்க. சாமிக்கண்ணு மாமாக்கு இந்த விஷயம் இப்பதான் தெரிஞ்சிருக்குமா இல்ல முன்னாடியே தெரிஞ்சிருக்குமா? அந்த ஆக்சிடென்ட் எப்படி ஆச்சு? அது ஏதோ டிரைவரோட மிஸ்டேக்னு சொன்னாங்க. அப்படியா? அவரு எங்க போயிட்டு வந்தாரு? யாரு பாத்துட்டு வந்தாரு? என்ன யோசிக்கிற வானதி? அவர் சமீபமா யார பார்த்தாரு? கிருஷ்ணவேணியோட பொண்ணு சம்பந்தமா என்ன விசாரிச்சாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இதெல்லாம் கேக்குறேன். அவரும் ஹாஸ்பிட்டல்ல இருக்காரு. நம்ம அவரை தொந்தரவு செய்ய வேண்டாம். நாமளே போய் விசாரிக்கலாமே. நாம அங்க போறதா? ஆமா. என்னங்க இவ்வளவு சாதாரணமா சொல்றீங்க? நாம போறது முதல்ல அம்மா ஒத்துப்பாங்களா? நிச்சயம் ஒத்துக்க மாட்டாங்க தான். அப்புறம் எப்படி நம்ம அங்க போறது? சொல்லாம போயிட்டு வந்து சொல்லிக்க வேண்டியதான். நாம மட்டும் கிருஷ்ணவேணியோட மக யாருன்னு கண்டுபிடிச்சிட்டா அதுவே போதுமானது. அதுக்கப்புறம் எந்த கேள்வியுமே வராது. அப்படியே வந்தாலும் அம்மாவை நான் சமாளிச்சுக்கிறேன். நீ ஏன் கூட தானே வரப்போற. எந்த பிரச்சனையும் வராது. நீ தைரியமா என் கூட வா. அதே இல்லைங்க, என்னால எந்த பிரச்சனையுமே வராதுன்னு அம்மா கிட்ட சொல்லிருக்கேன். இங்க பாரு வானதி, எனக்கு நல்லாவே புரியுது. நீ கிருஷ்ணவேணி மகளை பாப்ப. வானதி, என்னாச்சு? தூக்கம் வரலையா? ஆம்பளைங்களுக்கு எங்க படுத்தாலும் தூக்கம் வரும். ஆனா பொண்ணுங்களுக்கு வீட்டை விட்டு வேற எங்கேயாவது படுத்தா தூக்கம் வராதுன்னு எங்க அம்மா சொல்லுவாங்க. நீ வீட்டையே நினைச்சிட்டு இருக்க போல வானதி. இல்லங்க, நான் அம்மா கிட்ட கூட பேசல. முக்கியமான விஷயமா நான் வந்திருக்குன்னு நான் சொன்னதுனாலதான் அம்மா உனக்கு போன் பண்ணவே இல்ல பாரு. எப்படியாவது நம்ம வந்த விஷயம் நல்லபடியா முடிஞ்சா போதும். சாமி கிட்ட நீ வேண்டியிருக்க. சாமியார் வேற சொன்னார்னு சொல்ற. அப்புறம் எதுக்கு கவலைப்பட்டு இருக்க? அமைதியா இரு. எப்பவும் எதுக்காக கவலைப்பட்டுக்கிட்டே இருந்தோம்னா நம்மளால நிம்மதியாவே இருக்க முடியாது வானதி. என்னங்க, ஹாஸ்பிட்டலுக்கு கால் பண்ணி அப்பா எப்படி இருக்காருன்னு விசாரிச்சீங்களா? ஆமா, சொல்லவே மறந்துட்டேன். சாமி கண்ணுமாமா நடுவுல கொஞ்சம் கண்ணை முடிச்சு பார்த்தாராம். ஆனா மறுபடியும் மயக்கத்துக்கே போயிட்டாருன்னு சொன்னாங்க. சீக்கிரத்திலே அவரோட ஹெல்த் கண்டிஷன் சரியாயிடும்னு டாக்டர் சொல்லிட்டாரு. அப்பா கண்ணை முடிச்சிட்டா போதுங்க, நமக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சிடும். ஆனா உன் மூலியமா தான் உண்மை தெரியணும்னு நீதான் சாமியார் சொன்னதா சொன்னியே. ஆமாங்க, அவர் சொன்ன மாதிரியே நாளைக்கு காலையில பார்க்கணும். யாரு வேணி அம்மாவோட பொண்ணு? அவ எப்படி இருப்பா? நாம இங்க இருக்கோம், அவ எந்த ஊர்ல தான் இருக்காளா இல்ல வெளியூர்ல இருந்து வர போறாளா? ஒண்ணுமே புரியலங்க. எங்கேயோ பிறந்த, எப்படியோ வளர்ந்த நீ இந்த கோவிலுக்கு வரலையா? உங்க சாமி ரொம்ப பவர்ஃபுல். கிருஷ்ணவேணி குழந்தையும் உங்க வம்சம் தானே? அவளை வர வச்சு உன் கண்ணில் கண்டிப்பா காட்டும் பாரு. வானதி, நீ பேசாம படுத்து தூங்க. நம்ம வெயில வர ரொம்ப அலைஞ்சிருக்கோம். நாளைக்கு சூரியன் அஸ்தமம் ஆகிறதுக்குள்ள அந்த வேணியோட மகளை நீ பாப்ப. வேணியம்மா மக யாரா இருக்கும்? அவ இப்ப எங்க இருக்கா, எப்படி இருப்பா? நாளைக்கு கண்டிப்பா இதை கண்டுபிடிக்கணும். என்னம்மா? சாமி, நான் சொன்ன மாதிரியே இந்த சன்னதிக்கு வந்துட்டேன். கிருஷ்ணவேணி மகளை கண்டுபிடிச்சிட்டியா? இல்ல சாமி, வந்ததுல இருந்து நானும் எல்லா இடத்துலயும் கேட்டு பார்த்தேன், தேடியும் பார்த்தேன்.
ஒரு சில பேர்கிட்ட விசாரிக்க கூட செஞ்சேன். ஆனா யாரு வேணியம்மா பொண்ணுன்னு கண்டுபிடிக்க முடியல சாமி. சரியா தேடி இருக்க மாட்டேமா நீ. நான் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு தேடி பார்த்துட்டேன் சாமி. எல்லா இடத்துலயும் பாத்துட்டியா? நான் கோயில்ல முடிஞ்ச வரைக்கும் முக்காவாசி இடத்துல பார்த்துட்டேன். அப்ப பார்க்காத இடத்துல போய் பாரு. பார்க்காத இடம்னா புரியல. பதட்டப்படாம அந்த தெப்பக்குளம் இருக்குல்ல, அந்த பக்கமா போய் பாருமா. சரிங்க சாமி. நம்பிக்கையா போத்தாயி. நான் போய் பாக்குறேன். என் அம்மாவை எனக்கு கண்டுபிடிச்சு கொடுத்துட்டேன். இனி நான் அம்மா இல்லாதவ இல்ல. என் அம்மா கிடைச்சிட்டாங்க. எனக்கு அம்மா இருக்காங்க. எனக்கு அம்மா இருக்காங்க. வானதி, என்னாச்சு? ஏன் கண்ணெல்லாம் கலங்கிருக்கு? கண்ணுல தூசி விழுந்துருச்சா என்ன? கண்ணு தொடச்சுக்க. வானதி, நம்ம இவ்வளவு தூரம் ட்ரை பண்ணியும் கடைசியில அந்த கிருஷ்ணவேணி அவங்களோட பொண்ணு யாருன்னு கண்டுபிடிக்க முடியாம போயிடுச்சு. கொஞ்சம் டிசப்பாயின்மெண்டா இருக்குல்ல? அவங்க பொண்ணை பத்தின டீட்டெயில் மட்டும் தெரிஞ்சிருந்தா அதுவே நமக்கு ரொம்ப பெரிய ரிலீஃபா இருந்திருக்கும். அதுக்காக நீ ஒண்ணு கவலைப்படாத வானதி. உனக்காக வாச்சும் அந்த கிருஷ்ணவேணி அம்மாவோட பொண்ணை நான் தேடி கண்டுபிடிக்கிறேன். அந்த பொண்ணு எங்க இருந்தாலும் சரி, அவளை கூட்டிட்டு வந்து அந்த அம்மா முன்னாடி நிறுத்த வேண்டியது என் பொறுப்பு. ஓகேவா? தேடி வந்த வேணி அம்மாவோட பொண்ணு நான் தாங்க. ஆனா அதை யாருக்கிட்டயோ சொல்ல முடியாத சூழ்நிலையில நான் இருக்கேன். தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க. வாங்க, 2 பேரும் எங்க போயிட்டு வரீங்க? அம்மா, அதான் சொன்னேம்மா, ஃப்ரெண்டு வீட்டுல ஒரு ஃபங்க்ஷன் சொன்னனே. உன் ஃப்ரெண்டு வீடு என்ன ஆலங்குளம் கிராமத்திலயா இருக்கு? என்னதுமா? ஆலங்குளம் கிராமமா? என்னமா சொல்றீங்க? அந்த கிராமத்துல உங்களை பார்த்ததா எனக்கு வேண்டியவங்க போன் பண்ணி சொன்னாங்க. அது மட்டும் இல்ல, நீங்க எதுக்காக அங்க போனீங்கங்கிற காரணத்தையும் சொல்லிட்டாங்க. நீங்க கிருஷ்ணவேணி பொண்ணை கண்டுபிடிக்கிறதுக்காக என்கிட்ட போய் சொல்லிட்டு நீங்க 2 பேர் போயிருக்கீங்கல்ல? அம்மா, அது பேசாத.
யாரோ ஒரு கிருஷ்ணவேணியோட பொண்ணை தேடி நீ எவ்வளவு ஆர்வமா போயிருக்கன்னா இதுல ஏதோ விஷயம் இருக்கு. அவன் தான் என்கிட்ட போய் சொல்லியிருக்கானா? நீ கூட என்கிட்ட இருந்து உண்மையை மறைச்சிட்டல்ல? நீ இருக்கிற ஒரே காரணத்தினாலதான் அந்த அம்மா ஏதாவது ஒரு பிரச்சனையை இங்க கொண்டு வந்துட்டே இருக்காங்க. அந்த அம்மா தானே வானதி தேடி வந்தாங்க. அதுக்கு வானதி என்னமா பண்ணுவா? என்னங்க பேசுறீங்க நீங்க? இப்ப வானதி அவளாவே தானே மாப்பிள்ளைய கூப்பிட்டு அந்த அம்மா பொண்ணை தேடி கண்டுபிடிக்கிறேன்னு கிளம்பி போயிருக்கா. அது தப்பு இல்லைங்களா? அது ஏதோ அந்த அம்மாவோட தொந்தரவு தாங்காம அவங்களுக்கு உதவி பண்ணலாமேன்னு தான் வானதி கிளம்பி போயிருப்பா. ஏங்க நமக்கு எதுக்குங்க அதெல்லாம்? அவங்களுக்கு உதவி பண்ண போய் நமக்கு உபத்திரமா முடியும் தானே சமந்தியம்மா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஏங்க நான் தெரியாம தான் கேக்குறேன். நமக்கே இங்க 1008 பிரச்சனைங்க இருக்கு. இந்த நேரத்துல அந்த கிருஷ்ணவேணி அம்மா பொண்ணை தேடி கண்டுபிடிக்கணும்னு என்ன உனக்கு தலையெழுத்து? இருக்கிற பிரச்சனைங்க பத்தாதுன்னு நீயா இதுக்கு வலிய போய் மத்த பிரச்சனை எல்லாம் எடுத்து உன் தலையில போட்டுக்கிற வானதி. வானதி அவ மன ஆறுதலுக்காக அதை செய்யறா. இந்த விஷயத்துல வானதி அந்த அம்மா ரொம்ப நம்பிட்டாங்க. அப்படி இருக்கிறப்ப அதை நிறைவேற்றாம இருந்தா வானதிக்கு அது உறுத்தலாவே இருக்காது. அவங்களுக்கு தேவையானதை தேடி கண்டுபிடிச்சு சொல்லிட்டா அதுக்கப்புறமா அவங்க கிட்ட இருந்து வானதி ஒதுங்கிக்க போறான். இதுல என்ன இருக்கு? இவ்வளவு சீக்கிரத்துல அந்த அம்மா வானதியை விட்டுற மாட்டாங்கல்ல? நீங்க சொன்ன மாதிரி அவங்களால வானதிக்கு தான் தேவையில்லாத மன கஷ்டம். இதுக்கெல்லாம் ஒரு முடிவு கட்டுறதுக்கு தான் இப்ப நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன். என்னம்மா? சொல்றேன். என்னடி உன் மாமியாரு எதுவுமே சொல்லாம உள்ள போயிருக்காங்க? என்னவா இருக்கும்? இல்லம்மா, அத்தை உள்ள போறத பார்த்தா ஏதோ பெரிய சீனா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். என்னம்மா இது? அந்த கிருஷ்ணவேணி அம்மாவுக்கு எதிரா நான் கொடுக்க போற போலீஸ் கம்ப்ளைண்ட். என்னம்மா கம்ப்ளைண்ட்? ஆமா கார்த்திக், இனிமே அவங்க வானதிக்கு போன் பண்ணாலோ நேர்ல பார்த்து பேச முயற்சி பண்ணாலோ இல்ல வேற எந்த வகையிலயாவது வானதி அவங்க நெருங்கினாலோ அதுக்கு போலீஸ் அவங்க மேல ஆக்ஷன் எடுக்கணும்னு சொல்லி அம்மா, இன்ஸ்பெக்டர் மேடம் வந்திருக்காங்க. வாங்க. உட்காருங்க. ஏதாவது சாப்பிடுறீங்களா? பரவாயில்ல மேடம். சொல்லுங்க, என்ன விஷயம்? உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். அதான் உங்களை நேர்ல பாத்துட்டு போலான்னு வந்தேன். சொல்லுங்க. உங்க மேல ஒரு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. கம்ப்ளைண்டா? அம்மா மேல என்ன கம்ப்ளைண்ட்? யாரு கொடுத்திருக்கா? ஆர்ஆர் கன்ஸ்ட்ரக்ஷன் ராஜேஸ்வரி மேடம் இருக்காங்க இல்லையா, அவங்களோட மருமக வானதி தான் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. வானதி? மேடம், உங்க 2 குடும்பத்துக்கும் ஏற்கனவே முன்விரோதம் இருக்கிறதாகவும் சில நேரத்துல நீங்க அவங்க கிட்ட பேசுறதும் பழகிறதும் அவங்களுக்கு தொந்தரவா இருக்கிறதாகவும் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. இங்க பாருங்க இன்ஸ்பெக்டர், கண்டிப்பா வானதி இந்த மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட கொடுத்திருக்க மாட்டா. இதுல ஏதோ ஒரு தப்பு நடந்திருக்கு. இல்ல மேடம், எங்களுக்கு வானதிங்கிற பேர்ல அவங்களே சைன் பண்ணி தான் கம்ப்ளைண்ட் ரிசீவ் ஆயிருக்கு. வேணும்னா நீங்களே இத பாருங்க.
மேடம், பொதுவா இந்த ஃபேமிலி ப்ராப்ளத்துல எல்லாம் நாங்க தலையிடுறதே இல்ல. இருந்தாலும் நீங்களும் ராஜேஸ்வரி மேடமும் சொசைட்டில ரொம்ப முக்கியமான விஐபிங்கிறதுனாலதான் இந்த விஷயத்த அபிஷியலா ஹேண்டில் பண்ணாம பர்சனலா உங்களை பார்த்து பேசிட்டு போலான்னு உங்க வீட்டுக்கே வந்தேன். மேடம், இதுக்கப்புறம் வானதிக்கோ அந்த ஃபேமிலிக்கோ உங்களால எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்க கூடாதுன்னு அவங்க நினைக்கிறாங்க. அதனால எனக்கு புரியுது இன்ஸ்பெக்டர். இதுக்கப்புறம் வானதிக்கு என்னால எந்த தொந்தரவும் இருக்காது. இனிமே இந்த விஷயம் உங்ககிட்ட வராம நான் பாத்துக்கிறேன். சரிங்க மேடம். இதுக்காக உங்களை ஸ்டேஷனுக்கு கூப்பிட்டா அது மரியாதையா இருக்காதுன்னு தான் நானே நேர்ல பார்த்து விஷயத்த சொல்லிட்டு போலான்னு வந்தேன். வேணியம்மா, போலீஸ்ல என் மேல நீ கொடுத்த கம்ப்ளைண்ட்ல கண்டிப்பா உன் மனசார நீ கையெழுத்து போட்டு கொடுத்திருக்க மாட்டேன்னு எனக்கு நல்லா தெரியும் வானதி. உன் அத்தையோட பிடியில நீ இருக்கிறப்போ அவ என்ன சொன்னாலும் அதனை கேட்டுத்தானே ஆகணும். நீ அப்படி செஞ்சதுல எனக்கு எந்தவித வருத்தமும் இல்ல வானதி. இன்னும் சொல்ல போனா உன் அத்தை இடத்துல நான் இருந்திருந்தா கூட இப்படித்தான் செஞ்சிருப்பேன். இப்படி ஒரு அன்பான பொண்ணு இன்னொருத்தர் கூட பங்கு போடுறதுக்கு யாருக்கு தான் மனசு வரும்? போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்த விஷயத்த நான் எதுவும் தப்பா எடுத்துக்குவேன்னு நீ நினைச்சுக்காதே. பொண்ணை விட்டு நான் தூரமா இருக்கிறதா உனக்கு நல்லதுன்னா நான் தூரமாவே இருந்துக்கிறேன். ஆனா என்னைக்கும் என் மனசுல உனக்குன்னு தனியா ஒரு இடம் இருக்கும். நீ மனசார அந்த கம்ப்ளைண்ட் கொடுக்கலனாலும் அதுல என்ன எழுதி இருந்ததோ அது மாதிரியே நான் நடந்துக்கிறேன். இனிமே என்னால உனக்கு எந்த கஷ்டமும் வராது. நான் வரேன். வாங்க மேடம். வணக்கம் மேடம். ஃபங்க்ஷன்லாம் ஸ்டார்ட் பண்ணியாச்சா? நீங்க வராம எப்படி மேடம்? உள்ள வாங்க. போலாம். வாங்க மேடம். சரிம்மா. மேடம் 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 ஸ்டேஜ்ல வந்து உட்காருங்க.
எல்லாருக்கும் வணக்கம். இந்திரா விமன் வெல்ஃபேர் கிளப்போட 40வது ஆண்டு மதர்ஸ் டே ஃபங்க்ஷனுக்கு உங்க எல்லாரையும் வரவேற்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த உலகத்திலே யாராலையும் ஈடு செய்ய முடியாத ஒரு அன்புனா அது தாய் அன்பு தான். அம்மாவை மிஞ்சி நம்ம மேல பாசம் வைக்க யாராலையுமே முடியாது. அப்படி அம்மா கிட்ட இருந்து ஆத்மாத்மான அன்பு அனுபவிச்ச ஒவ்வொருத்தருக்குமே இது தெரிஞ்சிருக்கும். தனக்காகன்னு எந்த ஒரு ஆசையும் இல்லாம தன்னையே நம்பின தன் குடும்பத்துக்காகவும் அவங்க வாழ்க்கையே அர்ப்பணிச்ச தாய்மார்களை கொண்டாடுறதுக்கு தான் இந்த அன்னையர் தினம். ஒவ்வொரு வருஷமும் இந்த அன்னையர் தினத்தை நம்ம கிளப்ல ரொம்ப விமர்சையா கொண்டாடிட்டு வரோம். அந்த வகையில இந்த வருஷத்தோட அன்னையர் தின விழாவை தலைமை ஏற்று சிறப்பிக்க வந்திருக்கிற திருமதி கிருஷ்ணவேணி அவர்களை வருக வாங்க. நீங்க எல்லாரும் அவங்க அம்மாவை பத்தி என்னென்னமோ பேசுனீங்க, ரொம்ப நல்லாவும் பேசுனீங்க. ஆனா உண்மையிலேயே அம்மாவோட பாசம் என்னன்னு அது என்ன மாதிரி அம்மா இல்லாதவங்களுக்கு தான் தெரியும். வெயில்ல இருக்கவங்களுக்கு தான் நிழலோட அருமை தெரியும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி பிறந்ததுல இருந்தே அம்மாவை பார்க்காம அவங்க யாருன்னே தெரியாம மனசளவுல மட்டும் அம்மாவை பத்தி நினைச்சுக்கிட்டே வாழ்றவங்களுக்கு தான் அம்மாவோட அருமை என்னன்னு தெரியும். எல்லாரும் சொல்ற மாதிரி அம்மாங்கிறது வெறும் உறவு மட்டும் இல்ல, அது ஒரு உணர்வு. இந்த உணர்வு எல்லா ஜீவராசிகளுக்குமே இருக்கு. அவங்க நம்ம கூட இருந்தாலும் இல்லைனாலும் அம்மாங்கிற பாசத்தை உணர முடியும். அப்படிதான் இத்தனை வருஷமா நான் உணர்ந்துட்டு இருந்தேன். இப்ப கூட என்னோட அம்மா இங்கதான் எங்கேயோ பக்கத்துல இருக்க மாதிரி இருக்கு. அம்மாங்கிற ஒரு வார்த்தைக்குள்ள அவ்வளோ விஷயம் அடங்கி இருக்கு. அதுல எனக்கு என்ன தெரியுமோ அதை நான் சொல்லிட்டேன். ஒருவேளை நான் சொன்னதுல ஏதாவது தப்பு இருந்துச்சுன்னா என்னை எல்லாரும் மன்னிச்சிடுங்க. உங்க பேரு? வானதி. இத்தனை பேர் பேசினதுல வானதி பேசினதுதான் ரொம்ப உணர்வு பூர்வமா இருந்துச்சு. வானதி, நீங்க இருந்த அத்தனை பேரையும் ஒரு நிமிஷத்துல நீங்க கண்கலங்க வச்சிட்டீங்க. இப்படி ஒரு ஸ்பீச்சுக்கு எங்க கிளப் சார்பா ஒரு ஸ்பெஷல் கிஃப்ட் கொடுக்கறத நாங்க ரொம்ப பெருமையா நினைக்கிறோம். நீ இவ்ளோ நல்லவளா இருந்தா யாருக்குதான் உன்னை பிடிக்காத? இந்த நல்ல மனசுக்காக தான் உன்னை யாருக்காகவும் எதுக்காகவும் விட்டு கொடுத்துட கூடாதுன்னு நான் அவ்வளவு உறுதியா இருக்கேன் வானதி. நீ அந்த கிருஷ்ணவேணி அம்மாக்காக போய் நின்னதெல்லாம் ஒரு நாள் தானே. ஆனா ஆயுசுக்கும் நீ இருக்க போறது என் கூட தானே. நான் திரும்பவும் சொல்றேன், உனக்கும் எனக்கும் நடுவுல அந்த கிருஷ்ணவேணி இல்ல, வேற யார் வந்தாலும் நமக்குள்ள இருக்கிற பந்தம் விட்டு போகாது. ஏன்னா நீ எனக்கு அவ்வளோ ஸ்பெஷல். உன்னோட அன்புக்காக எத்தனை பேர் போட்டி போட்டாலும் அது முழுசா கிடைக்க போறது என்னவோ எனக்கு மட்டும்தான்.
அம்மா, ஏதோ முக்கியமான விஷயம் பேசணும்னு சொல்லிட்டு இப்படி அமைதியாவே இருக்கீங்க. என்னம்மா விஷயம்? நாளைக்கு ஒரு முக்கியமான ஏழை நடக்க போறதா சொல்லியிருந்தேன்ல, அந்த விஷயத்த பத்தி பேசுறதுக்காக தான் உங்களை வர சொன்னேன். அத பத்தி பேசுறதுல என்னமா இருக்கு? நம்ம ஏலத்துல எடுக்க போற ப்ராஜெக்ட பத்தி தான் நம்ம ஏற்கனவே ஆல்ரெடி டீடைலா டிஸ்கஸ் பண்ணிட்டோமே. நாளைக்கு நீங்க அங்க போனா நீங்க ஈஸியா அந்த ஏலத்தை முடிச்சிட்டு வந்துட போறீங்க. அதுதான் இல்ல, நாளைக்கு நடக்க போற ஏலத்துல நான் கலந்துக்க போறதில்ல. என்னம்மா திடீர்னு இப்படி சொல்றீங்க? இந்த ஏலம் எவ்வளவு முக்கியமானதுன்னு உங்களுக்கு தெரியும்ல. இதை வச்சுதான் ஃபியூச்சர்ல நிறைய ப்ராஜெக்ட் பிளான் பண்ணிருக்கோம். இப்போ திடீர்னு நீங்க கலந்துக்க மாட்டீங்கன்னு சொன்னா என்னமா அர்த்தம்? அம்மா இங்க பாருங்க, இந்த ஏலம் நம்ம கையை விட்டு போச்சுன்னா அது நமக்கு பெரிய லாஸ். இந்த ஏலத்துல நான் கலந்துக்க மாட்டேன்னு தானே சொன்னேன். ஆனா நம்ம கம்பெனி இந்த ஏலத்துல கலந்துக்கிட்டு கண்டிப்பா ஜெயிக்கும். அத்தை, நீங்க போகாம எப்படியாத்தான் நம்ம கம்பெனிக்கு அந்த ஏலம் கிடைக்கும்? அதெல்லாம் கிடைக்கும். ஏன்னா அந்த ஏலத்துல எனக்கு பதிலா கலந்துக்க போறது வானதி. நாளைக்கு நடக்க போற ஏலத்துல நம்ம கம்பெனி சார்பா வானதி கலந்துக்கட்டும். அம்மா, நீங்க இருக்கும்போது ஏமா அவங்க கலந்துக்கணும்? எனக்கு என்னமோ நான் அதுல கலந்துக்கிறது சரியா வரும்னு எனக்கு தோணல. அதான் வானதியே கலந்துக்க சொல்லலாம். உங்களுக்கு அது சரியா வரணும்னு தோணணும்னா ஒண்ணு கார்த்திக் அத்தானையும் இல்ல என் புருஷனையும் ஏலத்துக்கு அனுப்ப வேண்டியதானே. அதை விட்டுட்டு எதுக்கு வானதியை அனுப்பணும்? மாப்பிள்ளைங்கள்ல நம்ம கார்த்திக் மாப்பிள்ளையோ ஜீவா மாப்பிள்ளையோ அனுப்பி வச்சு இந்த விவகாரத்தை நல்லபடியா முடிக்கிறதாங்க நல்லது. அதை விட்டுட்டு நீங்க ஏதோ பாசத்துல வானத்தையே தான் அனுப்புவேன்னு அடம்பிடிச்சு அனுப்பி அதுக்கப்புறம் உங்க கைக்கு கிடைக்க வேண்டிய ரொம்ப பெரிய விஷயத்த இழந்துடக்கூடாதுங்க. அந்த ஒரு நல்ல எண்ணத்துல தாங்க நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அமுதா, எது நல்ல எண்ணம்? எந்த நேரத்தில் எப்படி பேசணும்னு உனக்கு தெரியாதா? தங்கச்சி அம்மா கம்பெனி விஷயமா ஒரு முக்கியமான ஏலம் எடுக்கிறதா சொல்லிட்டு இருக்காங்க. அதுல போய் அவசகுணமா ஏதோ பேசிட்டு இருக்க. அப்படி எதுவும் அவசகுணமா ஆயிடக்கூடாதுன்னு தான் நாங்களும் இங்க பேசிட்டு இருக்கோம். போது நிறுத்துறீங்களா? நான் வானதி இந்த ஏலத்துல கலந்துக்க சொல்றதுக்கு ஒரு காரணம் இருக்கு. இந்த ஏலத்துல நம்ம கம்பெனியோட வெற்றியை விட நான் நினைக்கிறேன் இன்னொரு கம்பெனியோட தோல்விதான் நமக்கு முக்கியம். எனக்கு புரியல. நாளைக்கு நடக்க போற ஏலத்துல நிறைய கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனில இருந்து ஆளுங்க வருவாங்க. அவ்வளோ பேரு வரப்போ அந்த கிருஷ்ணவேணி அங்க வராம இருப்பாங்களா? இந்த ஏலத்துல அவங்க கூட போட்டி போட்டு அவங்கள ஜெயிக்க விடாம பண்ண போறதே வானதிதான். நம்மள மாதிரியே அந்த கிருஷ்ணவேணி அம்மாவுக்கும் இந்த ஏலம் ரொம்ப முக்கியம். இந்த ஏலம் மூலமா கிடைக்கிற ப்ராஜெக்ட கையில எடுத்து அத வச்சு அவங்க கம்பெனிய இன்னும் பெரிய இடத்துக்கு கொண்டு போலான்னு அவங்க நினைக்கிறாங்க. அவங்க கனவை நான் வானதிய வச்சே பறிக்கிறேன். என்ன ஆனாலும் சரி, நாளைக்கு அந்த கிருஷ்ணவேணி அம்மா கிட்ட நாம தோத்துறக்கூடாது. இந்த ஏலம் அவங்க கைக்கு போகாதபடி நீதான் பாத்துக்கணும் வானதி. நான் சொல்றது புரிஞ்சது இல்ல? அம்மா, இந்த ஏலம் நம்ம கம்பெனிக்கு
எவ்வளவு முக்கியம்னு நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டியதில்ல. போன தடவை வானதிக்காக நீங்க ஏலத்தை விட்டு கொடுத்தப்பவே நாம எந்த அளவுக்கு நஷ்டப்பட்டோம்னு உங்களுக்கே தெரியும் இல்லையா? அந்த ஏலம் கைவிட்டு போனதுனாலதான் பெரிய பெரிய பிசினஸ் எல்லாம் நாம இழந்தோம். நாம பட்ட கஷ்டத்தை எல்லாம் ஈடு கட்டணும்னா நமக்கு இந்த ஏலம் கிடைக்கணும். நீங்க எதை பத்தி யோசிக்காதீங்கம்மா. எப்படியாச்சும் இந்த ஏலத்துல ஜெயிச்சிருங்கம்மா. வானத்திய நான் எப்படின்னு அத பத்தி எல்லாம் நீங்க ஏமா யோசிக்கிறீங்க? பிசினஸ் விஷயத்துல வேண்டியவங்க வேண்டாதவங்கன்னு நீங்க எதையும் பார்க்க கூடாது. எப்பவும் நாம செய்யற தொழிலுக்கு நாம நியாயமா இருக்கணும்னு நீங்க தானே அடிக்கடி சொல்லுவீங்க. உங்களுக்கு எதிரா அந்த ஏலத்தை கேட்க போறது வானதின்னு நினைக்காம ராஜராஜேஸ்வரியோட கம்பெனி கூட போட்டி போடுறதா நீங்க நினைச்சு செயல்படுங்க. உங்களுக்கு எந்த விதமான தயக்கமும் வராது. இல்லண்ணே, நீங்க என்ன சொன்னாலும் இந்த ஏலத்துல வானத்துக்கு எதிரா என்னால ஏலம் எடுக்க முடியாது. அதனாலதான் அவளுக்காக நான் இதை விட்டு கொடுக்கறதா முடிவு பண்ணிட்டேன். ஆமாண்ணே, இந்த ஏலத்துல இன்னைக்கு அவங்களே ஜெயிக்கட்டும். நான் இதுல இருந்து விலகிக்கிறேன். என்னம்மா ஏதோ யோசனையா இருக்கிற மாதிரி தெரியுது. கிருஷ்ணவேணி அம்மா, என்னண்ணே? இல்ல என்ன யோசிக்கிறீங்கன்னு கேட்டேன். எல்லாம் இன்னைக்கு ஏலத்துல நடந்ததை பத்தி தான். அதான் ஏலம் நமக்கு கிடைச்சிருச்சேம்மா, அப்புறம் என்ன? அதுவா நடக்கலையே. வானதி நமக்காக விட்டு கொடுத்துதான் நடந்துச்சு. நான் அவளுக்காக விட்டு கொடுக்க நினைச்சா அவ எனக்காக விட்டு கொடுத்திருக்கா. அந்த ஏலத்துல எனக்கு போட்டியா இருக்க கூடாதுன்னு நினைச்சுதானே அவ அந்த இடத்தை விட்டு போயிட்டா. எனக்கு அது நல்லா தெரியும். அண்ணே, அந்த பொண்ணு ஏன் எனக்காக இதெல்லாம் பண்ணணும்? ராஜேஸ்வரி சார்பா அங்க ஏலம் கேட்கறதுக்காக அவ வந்தா, ஏன் நல்லதுக்காக அவ யோசிச்சு இப்படி ஒரு விஷயத்த செஞ்சிருக்கானா? என்ன அவ எவ்வளவு முக்கியமா நினைச்சிருக்கணும். இந்த ஏலம் கையை விட்டு போயிடுச்சுன்னா ராஜேஸ்வரிக்கு அது ரொம்ப பெரிய நஷ்டமா இருக்கும். இதெல்லாம் தெரிஞ்சும் வானதி எனக்காக இப்படி எல்லாம் பண்ணிருக்கிறது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்குண்ணே. எந்த ஒட்டும் உறவும் இல்லாம என் மேல வானதி காட்டுற இந்த அன்புக்கு நான் திரும்ப என்ன செஞ்சாலும் அது கீடாகாதுண்ணே. அது சாமுக்கண்ணையா உங்க அம்மாவை கண்டுபிடிச்சிட்டு தான் சொல்லி அன்னைக்கு கோவில நம்மள பார்க்க வந்தாருல்ல. ஆமா. எப்படியும் உங்க அம்மா கிடைச்சிருவாங்கன்ற நம்பிக்கையோட இருந்த நீ அவளுக்கு கிடைச்ச தகவல் எதுவும் உண்மை இல்லைன்னு சொன்னதும் நீ அந்த அளவுக்கு உடஞ்சு அழுததா என்னால தாங்கிக்க முடியல. தினம் தினம் நீ உங்க அம்மாவை நினைச்சு எவ்வளவு ஏங்கிருக்க. நீ அவங்களை எந்த அளவுக்கு மிஸ் பண்றன்றதெல்லாம் எனக்கு தெரியாமல்ல வானதே. எங்க அம்மா மேல நீ இவ்வளவு அக்கறை காட்டும் போது உங்க அம்மா மேல நான் அக்கறை காட்டாம இருந்தா எப்படி? அதான் அவங்க எங்க இருந்தாலும் நல்லா இருக்கணும். அவங்க சீக்கிரமே உன்னை தேடி வரணும்னு வேண்டிக்கிட்டு நாளைக்கு கோவில்ல நேர்த்திக்கடன் செலுத்த போறேன். என்னங்க நேர்த்திக்கடன்லாம் எதுக்குங்க? வேண்டாம். தப்பு. கணத்துல அடிச்சுக்க. சாமி விஷயத்துல நம்ம ஒரு தடவை முடிவு பண்ணிட்டா முடிவு பண்ணதுதான். அதை எந்த காரணத்துக்காகவும் அதில் நம்ம காம்ப்ரமைஸ் ஆகக்கூடாது. என் மாமியார் சீக்கிரம் கிடைக்கணும்னு நான் நாளைக்கு நேர்த்திக்கடன் பண்ணலாம் போறேன். நீ எனக்கு ஜஸ்ட் சப்போர்ட்டா கோவில் வந்து நில்லு, அது போதும். ஏமா இந்த பெருசு மயக்கத்துல இருக்குதா இல்ல வானத்தை கிட்ட பொறுப்பை ஒப்படைச்சிட்டாங்கிற நிம்மதியில மண்டைய போட்டுருச்சேன்? அப்படியே போட்டானா வாயை கழுவுடி. அம்பசகுனமா பேசிக்கிட்டு
அந்த ஆள் போய் சேர்றத பத்தி எனக்கு ஒன்றும் கவலை இல்லை. நமக்கு தெரிய வேண்டிய உண்மையெல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் மண்டையை போட்டு என்னமோ ஆகட்டும். கொஞ்சம் பேசாம இரு. அண்ணா அண்ணா உங்களை இந்த மாதிரி ஒரு நிலைமையிலயா நான் பார்க்கணும்? உங்களை இப்படி பாக்குறதுக்கு என் மனசு தாங்கலையே. அண்ணா, ஊருக்குள்ள எவ்வளவு கம்பீரமா வெள்ளையும் சொல்லியுமா நடந்து வருவீங்க. நீங்க இப்படி படுத்த படுக்கையா கிடக்கிறத பாக்கும்போது என் நெஞ்சே வெடிச்சிரும் போல இருக்குண்ணா. அண்ணா, நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்கண்ணா. நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. உங்களுக்கு ஒண்ணும் ஆகாது. நல்லா ஆயிடுவீங்க. நாங்கெல்லாம் இருக்கோம். உங்களை ஒரு வழி பண்ணாம நாங்க விட மாட்டோம். அண்ணா அண்ணா, அது ஒண்ணும் இல்லைண்ணா. உங்களுக்கு ஏதாவது பெரிய ஆபத்துன்னு டாக்டர் சொல்லிட்டாலும் அவர் கையில கால்ல விழுந்து மடிப்பிச்ச கேட்டாவது உங்களை காப்பாத்திருவேண்ணா. உங்களை அப்படி விட்டுற மாட்டேன்னா. அண்ணா, இந்த கிருஷ்ணவேணி அம்மா பொண்ணு விஷயத்திலயோ வானதியோட அம்மா விஷயத்திலயோ ஏதோ ஒரு ரகசியத்தை வெளியே சொல்ல முடியாம நீங்க உங்க மனசுக்குள்ளேயே வச்சிருக்கீங்கன்னு எனக்கு நல்லா தெரியுதுங்கண்ணா. அண்ணா, வானதியோட வளர்ப்பு அம்மாங்கிற முறையில எனக்கும் அந்த ரகசியத்தை தெரிஞ்சுக்கணும்னு ஆசையா இருக்குதுங்கண்ணா. எங்க அம்மாவுக்கு பெத்த பொண்ணு என்ன விட வானதியை தான் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஆமாங்கண்ணா. பாவம் வானதி, ரொம்ப பாவம். அவர்கால சின்ன வயசுல இருந்து என் அம்மா யாரு என் அம்மா யாருன்னு தவிச்சு தவிச்சு அழுதுகிட்டே இருப்பா. அத நான் என் கண்ணால பாத்திருக்கேன். அதான் அவளுக்காக அவ அம்மா யாருன்னு நான் தெரிஞ்சுக்க நினைக்கிறேன். அதனால அந்த ரகசியத்தை என்ன நம்பி நீங்க சொல்லலன்னா. அண்ணா, நீங்க என்கிட்ட சொல்றதுக்கு தயங்கவே வேணாம். நீங்க எந்த அளவுக்கு அந்த ரகசியத்தை பொக்கிஷமா பாதுகாத்து வச்சிருக்கீங்களோ அதே அளவுக்கு நானும் யார்கிட்டயும் சொல்லாம புத்தி புத்தி வச்சுப்பேங்கண்ணா. என்ன நீங்க நம்பலாம். சொல்லுங்கண்ணா. பெருசு சொன்ன பீரும் அதுதான் போல இருக்கு. ஆமாடி, இதுக்குள்ளதானே பொக்கிஷம் இருக்குன்னு அந்த கிழமை சொல்லி அனுப்பியிருக்காரு. அப்படி என்ன பொக்கிஷம் நாமள பார்ப்போம். தெரியல. என்னடி அது ஒண்ணும் தெரியலையே. அப்ப சாமி கண்ண அப்பா சொன்ன பொக்கிஷம் என் அம்மாவோட போட்டோ தானா? மாமா, அந்த பெருசு சொன்ன மாதிரி அந்த போட்டோல தான் வானதி அம்மாவை பத்தின க்ளூ இருக்குன்னு நினைக்கிறேன். அதான் இவ்ளோ அவசர அவசரமா வந்து அதை எடுத்திருக்கான்.
அப்போ இந்த போட்டோவை நாம தூக்குனா வானதியோட அம்மா பத்தின ரகசியத்தை தெரிஞ்சுக்கலாம். ஆமா தூக்கிடுவோம். அரே எப்பா அடியே மனம் நில்லுனா நிக்காதடி கொடியே என கண்டு நீ சொக்காதடி தப்பால போடாம கேப்பார கேட்காம கூப்பாடு போடாதடி அடியே அடியே மனம் நில்லுனா நிக்காதடி கொடியே என கண்டு நீ சொக்காதடி. Na 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 na. Hey Sri, play Silk Smita hit songs. ராத்திரி அம்மா தூக்கம் போச்சுடி நேத்து ராத்திரி தூக்கம் போச்சுடி. மச்சான் சொல்றா நானே உனக்கு போன் பண்ணலான் இருந்தேன் பாரு காத்தா நீ ஏன்னு கூப்பிட்ட. அது ஒண்ணு இல்லடா நீ ஆன்லைன்ல நிறைய ட்ரெஸ் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணுவேன்னு சொன்னல அதுல ஒரு நல்ல சிலுக்கு சட்டையா ஒண்ணு வேணும். கிடைக்குமா? நான் கேக்குறது ஆனரி சட்டை கிடையாது, சிலுக்கு 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 சட்டை.